Hi friends, welcome to Knowledge Box. Today நாங்க இந்த வீடியோல table of content Word documentல table of content அதாவது உள்ளடக்க பக்கம் எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போறோம். ஸோ உள்ளடக்க பக்கம் நீங்க டைப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ உங்களுடைய டாக்குமெண்ட்ல இருந்தே ஒட்டோவாக கண்டென்ட் பேஜை உள்ளடக்க பக்கத்தை கிரியேட் பண்ணலாம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால நீங்க இன்னுமே எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு சொன்னா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் வர பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் வீடியோஸ் அப்லோட் பண்ணதும் உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனே வந்துடும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ உங்களுடைய வேர்ட் ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ வேர்ட் டாக்குமெண்ட்டோட ஒர்க் பண்ணுற நேரம் உங்களுக்கு கண்டென்ட் பேஜ் உள்ளடக்க பக்கம் செய்ய வேண்டிய தேவைகள் ஏற்படும். ஸோ அப்படியான சந்தர்ப்பங்கள் உள்ளடக்க பக்கம் எப்படி ஈஸியாக உள்ளடக்க பக்கம் நீங்கள் டைப் பண்ணாமலே உள்ளடக்க பக்கத்தை எப்படி ஈஸியாக வேர்ட்லையே கிரியேட் பண்ணிக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுடைய வேர்ட் ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய வேர்ட் ஃபைலை ஓப்பன் பண்ணி ரெண்டம் பேராகிராஃப்ஸை வந்து எடுத்துக்கோங்க. ஸோ நான் டைப் பண்ணுற மாதிரி டைப் பண்ணிக்கோங்க. ஈக்குவல் ரேண்ட் ஓப்பன் ப்ராக்கெட் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட். ஸோ இந்த ப்ராக்கெட்குள்ள உங்களுக்கு எவ்வளோ பேராகிராஃப் தேவையோ அந்த பேராகிராஃப்ட் அளவை கொடுத்து என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் என்டர் பண்ணதும் இந்த மாதிரியான பேராகிராஃப் வந்து சேரும். ஸோ இந்த பேராகிராஃப் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 5 பேஜஸில் வந்து இந்த பேராகிராஃப் காணப்படுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரு உள்ளடக்க பக்கம் இருக்குது. ஸோ உள்ள நாங்கள் கண்டென்ட் பேஜில் என்ன போடுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறித்த அந்த பேராகிராஃபோட ஹெடிங், சப் ஹெடிங், மெயின் ஹெடிங், சப் ஹெடிங் எல்லாமே வந்து வரும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய டாக்குமெண்ட்ல ஹெடிங்ஸை வந்து ஃபர்ஸ்ட்ல டிவைட் பண்ணிக்கோங்க. ஸோ மெயின் ஹெடிங், அதுக்கு கீழே வந்து சப் ஹெடிங் வரும். ஸோ திரும்ப மெயின் ஹெடிங், சப் ஹெடிங். ஸோ இந்த மாதிரி உங்களுடைய டாக்குமெண்ட்டை வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ டாக்குமெண்ட்ல குறித்த அந்த ஹெடிங் வந்து எந்த பேஜ்ல இருக்குது அப்படின்னு சொல்லியும் பக்கத்துலேயே காட்டப்படுது. ஸோ இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் பேஜ் எப்படி கிரியேட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போறோம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ உங்களுடைய டாக்குமெண்ட்ல நீங்கள் ஹெடிங்ஸை வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ வேர்டில் ஸ்டைல்ஸை யூஸ் பண்ணி ஹெடிங்ஸை வந்து செப்பரேட் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஆல்ரெடி வேர்டோட பேசிக் ரிலேட்டடான வீடியோஸ் நான் ஆல்ரெடி சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். டிஸ்கிரிப்ஷனில் அண்ட் ஐ பட்டனில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ அந்த வீடியோஸையும் செக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ உங்களுக்கு தேவையான பகுதியை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இந்த பகுதியை செலக்ட் பண்ணி ஹெடிங் ஸ்டைல் 1 கொடுத்துக்கொள்கிறேன். ஸோ அந்த ஹெடிங் ஸ்டைலுக்கான ஃபோன் கலர், ஃபோன் ஸ்டைல் எல்லாமே வந்து சேஞ்ச் ஆகிருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஹெடிங் கொடுத்துக்கொள்கிறேன். ஸோ நான் ஹெடிங் 2 கொடுக்குறேன். ஸோ இந்த ஹெடிங் 1க்குள்ளே வரக்கூடிய ஒரு சப் ஹெடிங்காக ஹெடிங் 2-ஐ கொடுத்துக்கொள்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஹெடிங் 3, ஹெடிங் 2க்குள்ளே வரக்கூடிய ஒரு சப் ஹெடிங். ஸோ திரும்பவும் ஹெடிங் 2. ஸோ இந்த மாதிரி உங்களுடைய டாக்குமெண்ட்ல உங்களுக்கு தேவையான மாதிரி ஹெடிங்ஸை வந்து நீங்கள் செப்பரேட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான ஹெடிங்ஸை வந்து சரியாக கொடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ உங்களுடைய டாக்குமெண்ட் ஃபுல்லாகவும் நீங்கள் ஹெடிங்ஸ் அண்ட் சப் ஹெடிங்ஸை வந்து செப்பரேட் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ செப்பரேட்டாக டைப் பண்ணாமல் ஒரு கண்டென்ட் பேஜ் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஈஸியான ஒரு மெத்தட், ஈஸியாக வந்து உங்களுடைய டாக்குமெண்ட்டில் கண்டென்ட் பேஜை கிரியேட் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வேர்டில் இருக்கிற ரெஃபரன்ஸ் டேப்பை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ரெஃபரன்ஸ் டேப்பை கிளிக் பண்ணதும் ஃபர்ஸ்ட் மெனு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டேபிள் ஆஃப் கண்டென்ட் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ இதில் டேபிள் ஆஃப் கண்டென்ட், டெக்ஸ்ட் அண்ட் அப்டேட் டேபிள் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஸோ டேபிள் ஆஃப் கண்டென்ட் அப்படின்னு சொல்லக்கூடியதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரு ட்ராப் டவுன் லிஸ்ட் வரும். ஸோ இந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக் டேபிள் ஸ்டைலுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் உங்களுக்கு தேவையான மாதிரி டேபிளை வந்து கிரியேட் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ நான் இதில் செகண்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ அதை கொடுத்ததும் உங்களுடைய
டேபிள் ஆஃப் கண்டென்ட் பேஜ் கிரியேட் ஆகிருச்சு. ஸோ இதில் முதலாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோ அப்படின்னு சொல்லக்கூடியது மெயின் ஹெடிங் 1ல் கொடுத்தோம். ஸோ நெக்ஸ்ட் இருக்கிறது ஹெடிங் 2, நெக்ஸ்ட் லெவல் ஹெடிங் 3, திரும்பவும் ஹெடிங் 2ல் இருக்குது ஹெடிங் 1, ஹெடிங் 2. ஸோ நீங்கள் கொடுத்த ஹெடிங் எண் அதுக்கு கீழே வரக்கூடிய சப் ஹெடிங்ஸ் எல்லாத்தையுமே வந்து செப்பரேட்டாக காட்டலாம். ஸோ நெக்ஸ்ட் ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் குறித்த அந்த ஹெடிங் இருக்கிற பேஜ் நம்பர் காட்டப்படுது. ஸோ ஈஸியாக இந்த மெத்தடில் உங்களுக்குடைய டேபிள் ஆஃப் கண்டென்ட்டை உருவாக்கி கொள்ளலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற டாக்குமெண்ட் டேபிள் ஆஃப் கண்டென்ட் போட்டுட்டீங்க. ஸோ திரும்பவும் ஹெடிங்ஸை வந்து நீங்கள் இதில் எட் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால் ஸோ திரும்பவும் ஈஸியாக எட் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ முதல்ல உங்களுடைய ஹெடிங்ஸை திரும்பவும் ஸ்டைல்குள்ளே கொடுத்துக்கோங்க. ஸோ நான் இந்த இடத்துல ஹெடிங் 1 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ திரும்பவும் இந்த ஏரியாவில் ஹெடிங் 2, ரைட், இந்த ஏரியாவில் திரும்பவும் ஹெடிங் 2, ஸோ ஹெடிங் 1. ஸோ இந்த மாதிரி பொதுவாக நாங்கள் டாக்குமெண்ட்டில் ஒர்க் பண்ணுற நேரம் சில சேஞ்சஸ் வந்து செய்ய வேண்டி வரும். ஸோ முதல்ல நீங்கள் கண்டென்ட் பேஜ் கொடுத்ததும் திரும்பவும் கண்டென்ட் பேஜை எடிட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி கவலைப்பட தேவையில்ல. ஸோ நீங்கள் ஆல்ரெடி கொடுத்த இந்த டேபிள் ஆஃப் கண்டென்ட்டை வந்து அப்டேட் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ நீங்கள் மேக் பண்ண உங்களுடைய டாக்குமெண்ட்டில் மேக் பண்ண சேஞ்சஸ் எல்லாமே வந்து டேபிள் ஆஃப் கண்டென்ட் பேஜில் வரும். ஸோ இந்த வேயும் ஈஸியாக செய்யலாம். ஸோ டேபிள் ஆஃப் கண்டென்ட் செலக்ட் ஆகிருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அப்டேட் டேபிள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணுங்க. அப்டேட் டேபிள் அப்படின்றத கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி ஒரு டயலாக் பாக்ஸ் வரும். ஸோ இதில் அப்டேட் பேஜ் நம்பர்ஸ் ஒன்லி. ஸோ உங்களுடைய பேஜ் நம்பர்ஸை மட்டும் அப்டேட் பண்ணணும். நெக்ஸ்ட் அப்டேட் என்டையர் டேபிள் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதில் நீங்கள் பேஜ் நம்பர் மட்டும் அப்டேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா இந்த ரைட் சைடில் இருக்கிற பேஜ் நம்பர்ஸ் மட்டும் அப்டேட் ஆகிரும். ஸோ நாங்கள் என்டையர் டேபிள் அப்டேட் பண்ணணுன்றனால அப்டேட் என்டையர் டேபிள் அப்படின்னு சொல்லி இருக்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிட்டு ஓகே அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. ஸோ ஓகே கொடுத்ததும் நீங்கள் பார்க்கலாம் இந்த ஏரியாவில் டேபிள் ஆஃப் கண்டென்ட் பேஜ் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிருக்குது. ஸோ இதுக்குள்ளே இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து நிறைய சப்ஹெடிங் வந்து இந்த தீம்ஸ் அண்ட் ஸ்டைல்ஸ் அப்படின்னு சொல்கிறதுக்குள்ள எட் ஆகிருக்குது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான ஹெடிங்ஸை வந்து ஹெடிங் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணிவிட்டு உங்களுடைய டாக்குமெண்ட்டில் சேஞ்சஸை மேக் பண்ணிவிட்டு டேபிள் ஆஃப் கண்டென்ட்டை திரும்பவும் உங்களால் அப்டேட் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான டேபிள் ஆஃப் கண்டென்ட்டை ஈஸியாக உங்களுடைய வேர்ட் ஃபைலில் எட் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.